அன்பு எங்கே இருக்குதோ அங்கே தேவன் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தேவனோட அன்பு, தேவனால் உண்டாக்கிறது. இந்த விஷயத்தில் மாயஜாலம் இருக்காது, இது வேஷம் இருக்காது, இது வேஷம் இருக்காது, ஆக்டிங்லாம் இருக்காது. எப்படினாலும் அன்பை கண்டுபிடிச்சிடலாம். அன்பு மாதிரி சில பேர் பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனால் அது அன்பு கிடையாது. தேவனுக்கு பசங்க சோத்திரம் உண்டாத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அன்புக்கு வந்து வேஷம் கிடையாது, மாயை கிடையாது. அதனால் அது உண்மை தோற்றத்தை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த அன்பில் என்ன தோற்றம் இருக்குது? தேவனின் தோற்றம் இருக்குது. ஹல்லேலூயா. அன்புல என்ன இருக்குது? தேவனின் தோற்றம் இருக்குது. நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒரு மனுஷன் அன்பு வச்சுருக்கான்னு நீங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் மாயமால அதாவது என்ன செய்வான்? சில வேஷங்கள் போட்டு அன்பு இருக்கிற காட்டுவான். ஆனால் தேவன் தோற்றத்தை ஒருத்தர் நீங்கள் அங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அவன் உண்மையான அன்புடையவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அன்போடு இருந்தாலும் தேவன் தோற்றம் இருக்கும். தேவன் பசங்க சோத்திரம் உண்டாதாக ஆகையினால் அந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அன்பு தேவன் நம்ம எதுக்காக அன்பு வைத்தார் அப்படி ஒரு காரணம். அதாவது இந்த